வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து வெண்டிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து வெண்டிக்காய் 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் வந்து 1 கப்பு நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம் ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுக்காக. பவுடர் வந்து இது கறி மசால் பவுடர். கரம் மசால் வேறு, கறி மசால் வேறு. இது கறி மசால் பவுடர் ரெடிமேடாகவும் கிடைக்கும். என்னோட ரெசிபிலையும் நான் போட்டிருக்கேன். இது வந்து தனி மிளகாத்தூள். கறி மசால் பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், ஏன்னா கறி மசாலில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உரப்பு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுக்கு எடுத்துப்போம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்ல ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும். இந்த வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ இந்த மிச்சம் இருக்க ஆயிலையே நம்ம வெண்டிக்காயை கொஞ்சம் வதக்கினா அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேஸ்ட்டோட இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதை நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோம். இன்னும் லேசாக வலுவழுப்பு இருக்குது. இந்த வலுவழுப்பு குறைஞ்சா தான் நல்லாயிருக்கும். வலுவழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பிசு பிசுன்னு வருது பாருங்க, நூல் மாதிரி. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். வெண்டிக்காய் இப்படி வதக்கிட்டு இப்படி எடுக்கும்போது கரண்டிலேருந்து நூல் நூலாக வரக்கூடாது. நூல் நூலாக இருந்துச்சுன்னா வலுவழுப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த வலுவழுப்பு இருந்தால் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் தாளிக்க போகிறோம். இது நேரடியாக நம்ம வந்து நீங்கள் தூளை போட்டு இப்படி வதக்கலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து எண்ணெய் அதிகமாக செல்லும். இது தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா பிசுபிசுப்பு குறைஞ்சிடுச்சுன்னா, அந்த வலுவழுப்பு தன்மை குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு ஆயில் ரொம்ப செல்லாது. மண் பாத்திரம் வந்து நான்ஸ்டிக் மாதிரி ரொம்ப ஒட்டாது. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் மண் பாத்திரம் யூஸ் பண்ணலாம். நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு மட்டும் போதும். இந்த மசாலா ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டும் இஞ்சியும் பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, அரைச்ச விழுது, வெங்காயம் தூள்லாம் போட்டு அரைச்ச விழுது. கொஞ்சம் கலர் மாறட்டும். மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கறி மசாலா சேர்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். மண் பாத்திரம் வந்து ஒட்டாது, நான்ஸ்டிக் மாதிரி. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இது வந்து நான் சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் சைடிஷாக. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்காக நான் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிருக்கேன். நீங்கள் தயிர் சாதத்துக்குன்னா வெங்காயத்தை கொஞ்சம் கம்மியாக அரைச்சிக்கோங்க, கிரேவி இவ்வளோ வராது. சப்பாத்திக்குன்னா நீங்கள் உங்களுக்கு கிரேவி அதிகம் வேணும்னா
எத்தனை வெங்காயம் வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாம். சப்பாத்திக்கும் தயிர் சாதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.